ஏத்த இதெல்லாம் போதும் தானே, வேற எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லைங்கப்பா, நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ மணி ஆயிடுச்சுன்னா அண்ணே வேற திட்டுவாரு. அண்ணே அடடே வாங்கத்த வாங்க. ஏண்டா உனக்கு எத்தனை மணிக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், எத்தனை மணிக்கு வந்து நிக்கிற? இதுதான் பொறுப்பா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல. உன்னை எல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வந்துட்டதா? ஏயா உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு அக்கறை இருக்குதா இல்லையா? இல்லம்மா கொஞ்ச நேரம் ஆயி போச்சு. ஆமாயா, உனக்கு எங்களுக்கு செய்யறதுனா தான் கொஞ்ச நேரம் ஆகும். அதுவே உன் குடும்பத்துக்கு செய்யறதுனா உனக்கு எதுவுமே வலிக்காது. பத்திரகாளி என்னமா பேசிக்கிட்டு இருக்காங்க? வாய் மூடிட்டு கம்மன் இரு. அம்மா நீ கப்பல் இருமா. பத்திரகாளி நான் எதுக்கு லேட் ஆச்சுன்னு போது அது கேளுமா. போது சாமி, நீ சொன்னதும் போதும் நான் கேட்டதும் போதும். இத்தனை வருஷத்துல ஒன்னால எனக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்ல நீயே சொல்லு பாப்போம். எப்ப பார்த்தாலும் உனக்கு உன் குடும்பம் உன் வாழை உன்னோட இதுதான் முக்கியம். நாங்களும் முக்கியன்றதே இல்ல. உன் புள்ள வயசுக்கு வந்துச்சு, நீ எத்தனை மணிக்கு சொன்ன? நீ எத்தனை மணிக்கு வந்து நிக்கிற? இதுதான் பொறுப்பாயா? நீ உனக்கெல்லாம் எதுக்கியா புள்ள? இல்ல உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி கேக்குதுல்ல, சொல்லுப்ப. இல்லனே உங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. எதுக்குதான் உங்களை நம்பி பிள்ளைய பெத்துக்கிட்டனோ? இப்பதான் எனக்கு தான் பெரும் தொல்லையா இருக்குது. நான் வேலைக்கு போறேனாலும் விடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே ஒரு சல்ல. இப்ப பாருங்க எங்கிட்ட வந்து நிக்குதுன்னு. ஏமா விசேஷ வீடு, எப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வாய் அடக்கு முதல்ல. நானும் உனக்கு போன் பண்ணி எத்தனை நேரம் ஆச்சு? இதுதான் வர நேரமா? அண்ணே நீங்களாவது நான் சொல்றது கேளுண்ணே. என்னடா பெருசா சொல்ல போற? நீ என்ன பெருசா சொல்ல போற? எப்ப பார்த்தாலும் வயல்ல தண்ணி பாய்ச்சேன், அங்க விதை நட்டேன், இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? புள்ள விசேஷம், நீ பாட்டுக்கு வருவியா? அதை விட்டுவிட்டு ஆடி அசைஞ்சு வரான் 7:30 மணிக்கு. இல்லண்ணே. ஏப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த தம்பியை திட்டுனா அந்த தம்பி என்ன பண்ணும்? அவருதான் ஏதோ சொல்ல வராரே, சொல்ல விடுங்க. சரி வாய் திறந்து சொல்லு. இல்லனே பத்திரகாளி உள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னுச்சு. நான் உடனே கிளம்பி ஒண்ணுதான் நினைச்சேன், காட்டுக்கு தண்ணி வைக்கணும்ட்டு. நான் அப்புறமா வாரேன், நீங்களா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணி சொன்ன உடனே கிளம்பி வருவோன்னு வந்தேன். அதுக்கப்புறம் உள்ள பெரிய மனுஷியானா குடிசை கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தென்னை மரத்துல ஏறி எல்லாத்தையும் பறிச்சு குடிசைக்கு அந்த இதெல்லாம் பின்னி எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. நான் எதுவும் பண்ணாம வந்திருக்கலாம் தான். ஆனா பத்திரகாளிக்கு அவங்க அண்ணன் தான் வந்து குடிசையெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனா அவங்க அண்ணன் வராரா என்னமோ தெரியல. பத்திரகாளி பாவம்னு சொல்லிதான் நானே பின்னி எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவுதானே நடந்துச்சு. நான் ஒன்னும் பெருசா வேணும் தப்பு பண்ணலனே. பிள்ளைங்க மேல எனக்கும் பாசம் இருக்குனே. ஏங்க இத வந்தோனே சொல்ல வேண்டியதானே? நானும் வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசிவிட்டேன். இதுக்குதான் சொல்றது, பொறுமையா இருக்கணும்னு. ஆடக்கூடாது. இப்படி வார்த்தையை கொட்டிவிட்ட இனி அள்ள முடியுமா? தம்பி பாவம், நமக்கோசரம் அது உனக்கோசரம் தானே இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கு. இப்படி பேசிவிட்டியம்மா. சரிம்மா. சரி போங்க தம்பி போங்க. நீங்க போய் துணியை மாத்திட்டு அதெல்லாம் கட்டி விடுங்க. நாங்க பிள்ளைக்கு தண்ணி ஊத்தி உள்ள கூட்டிட்டு வரோம். சரி வாப்பா வா, நானும் ரொம்ப திட்டிவிட்டேன் வா. சரிண்ணே. எம்மாடி, வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பேசணுமா? பாவம் அந்த தம்பி மனசு உடஞ்சு போகுது இல்ல. அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அவரை மதிக்கிறது இல்ல. இப்ப நீயும் அவங்க முன்னாடி எல்லாம் இப்படி பேசினா அந்த தம்பி என்ன பண்ணும்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? யாரை நம்பி இருப்ப? அந்த தம்பியை நம்பி தானே வந்துட்டு அது என்ன இப்படி பேசுறது? நான் பொண்டாட்டியும் புருஷனுக்கு சண்டைனா 4 செவத்துக்குள்ள உங்களுக்குள்ள பேசிக்கணும். அதை விட்டுப்பட்டு எல்லாரும் மத்தியிலையும் பேசினா நாளை பின்ன அவரை யாராவது மதிப்பாங்களா? என்ன உனக்கு வந்து அறிவுன்றதே இல்லப்போ. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவுன்றதே இல்ல. இல்லம்மா, ஏதோ கோபத்துல பேசிவிட்டேன். சரி என்னத்த சொல்றது, நீயாச்சு அவராச்சு. வா, புள்ள மணி ஆயி போச்சு, பிள்ளைக்கு துண்டை போட்டு கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்துவான். சரிம்மா. என்னம்மா மணி ஆயி போச்சு, 7:35க்கு என்னமோ தண்ணி ஊத்துறேனாங்க, இன்ன வரைக்கும் ஆளை காணா. எல்லாம் எடுத்து வச்சிட்டு வரணும்ல. அதுவும் பாருங்க, புள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நம்ம 3 பேரும் தான் வந்து உட்கார்ந்திருக்கோம். யாரையுமே காணுமே. அதுதாம்மா எனக்கும் தெரியல. அத்தைமாருங்கெல்லாம் புள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னா ஓடி வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இங்க ஒரு அளப்பறையும் காணா, ஒருத்தரையும் காணா. ஆமா, அந்த உமா பிள்ளைய கூட காணுமே. எப்ப பார்த்தாலும் அண்ணன் ஒன்னேன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். அத கூட ஆளை காணுமே. ஆமா என்னமோ போ. யாருக்கும் அதிகமா சொல்லல போல இருக்கு. கூட்டமும் இல்ல ஒன்னும் இல்ல. அவங்க புருஷன் நிறைய சம்பாதிச்சா அவன் ஊர் முழுக்க சொல்லுவா. அவன் புருஷன் என்ன சம்பாத்தியமா இருக்குது? ஒன்னும் இல்ல. அவங்க அண்ணனுக்கு கொடுக்குற காசை வச்சுதான் குடும்பமே ஓடுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தானே செய்வாங்க. இதுக்குத்தான் சொல்றது, நல்ல வேலையா இருந்தாலும் சரி, இத்து போன வேலையா இருந்தாலும் சரி, நம்ம கையில ஒரு 4-5 காசு இருந்தா தான் நம்ம புள்ள குட்டிங்களுக்கு எதா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச செய்ய முடியும். இல்லையா அவங்கள இவங்களன்னு கையை பார்த்துக்கிட்டு தொண்ணாந்துக்கிட்டு நிக்கணும். சரி வாய முருங்க வாராங்க. எம்மாடி இங்க உட்காருமா. எம்மாடி நம்ம தானம்மா இருக்கிறோம், ஆம்பளைங்க யாரும் இல்ல. முக்காடை எடுத்து விட்டு உட்கார வை பிள்ளைய. சரிங்கம்மா. எம்மாடி முக்காடை எடுத்துட்டு உட்காரு. என்னம்மா மஞ்சள் நீர் இதெல்லாம் எடுத்து வைக்கலையா? அம்மா எடுத்துட்டு வராங்க. ஓ சரிம்மா சரிம்மா. என்ன பத்திரகாளி, உன் மாமியார காணா, அப்புறம் புள்ளைக்கு அத்தை மாருங்க ஒருத்தரையும் காணா. இப்போ ஊர்ல 4 பேர் கேட்டு என் மூஞ்சில காரி துப்பி அசிங்கப்படுத்தணும்னு தானே யாரும் வராம இருக்காங்க. அது எல்லாரும் வேலையா வெளியே போயிருக்காங்க. வருவாங்க. வீட்டுக்கு முத புள்ள, இந்த விசேஷத்துக்கு வீட்ல ஒருத்தர் இல்ல. என்னமா இது குடும்பம்? சரி விடுங்க, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாப்போம். மா சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாமா.
பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. புருஷனோட ஆதரவும் இல்ல, மாமியாரும் கொழுந்தியாரும் ஒரு ஆதரவும் இல்லை இந்த பிள்ளைக்கு. ஏக்கா கம்முனு இருங்க. ஏமா ஒவ்வொருத்தர தண்ணி ஊத்திடலாமா? ஏமா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க எல்லாரும் வந்து நில்லுங்க. இந்த வாரமா. ஏமாடி ஜல்லடையை நல்லா பிடிச்சுக்க. சரிம்மா. ஏமா உங்கள யாராவது வந்து முதல்ல ஊத்துங்கம்மா. ஏமா எப்படியும் அத்தைமாருங்க தான் ஊத்தணும் முதல் தண்ணி. இப்படி இங்க அத்தைங்க யாருமே இல்ல. தாய் மாமா வீட்டுல இருந்து யாராவது வந்து ஊத்தணும், அவங்களும் இல்ல. அவங்களுக்கு சார்பா நீங்களே ஊத்திருங்கம்மா. நீங்களே முதல்ல ஊத்தி ஆரம்பிச்சு வச்சிருங்க. சரிங்கம்மா. அப்பனே ஆண்டவா, நீதான் அருள் புரியணும். என் பிள்ளைக்கு யாருமே தொணல, அனாத மாதிரி இருக்கிறா. அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம, என் பேத்திக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும் சாமி. அம்மா அடுத்து ஒவ்வொருத்தரா வந்து ஊத்துங்கம்மா. வாங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா நீங்களும் போங்கம்மா. போறேம்மா. ஏடி சீக்கிரமா ஊத்திட்டு வாடி. நீ உடம்பு தேய்ச்சு குளிக்கிற மாதிரி புள்ளைக்கு ஊத்திக்கிட்டு இருந்தா வச்சுக்க. அடிக்கிற குளிருக்கு புள்ள வறட்சி போயிடும். ஏடி குளிக்காத நீ எல்லாம் பேசக்கூடாது. தண்ணிய பார்த்தாலே தெரிச்சு ஓடுவ. நீ எல்லாம் என்கிட்ட வாய் பேச வரியா? ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூடுனீங்கனாலே கலாட்டா தான் போங்க. இன்ன வரைக்கும் உண்மை இருந்த பத்திரக்காளி அக்கா இப்பதான் சிரிச்சிருக்கு போ. சரிம்மா நீங்க வாங்க. அடுத்து இந்த அம்மா ஊத்துட்டோம். வரமா இந்தாடி. அடுத்து யார் ஊத்துறது? இப்போதைக்கு மொத்தம் 4 பேர் ஊத்தி இருக்கோம். இன்னும் ஒருத்தர் ஊத்துனா 5 பேர் ஆயிடும். பத்திரகாளி அக்கா நீங்க வாங்க, நீங்க வந்து ஊத்துங்க. நான் ஊத்தலாமா? அம்மாடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஊர்ல யாருமே இல்லைனாலும் பெத்த தாய் தானே எல்லாமே பார்த்து பண்றாங்க. வாமா வந்து ஊத்துமா. இது யாராவது புடிச்சுக்கங்களே சல்லடைய. இந்த இருமா வாரேன். நீ போ பத்திரகாளி. ஏடி நல்ல காரியம் நடக்கிறதுல என்னடி தும்மிக்கிட்டு கிடக்குறீங்க? நானா துப்பல கிளவி. இவ விளக்கு மாட்டு கட்டையே மூக்குல சொருவிட்டா. அதுதான் தும்மல வருது. ஏடி நான் மாட்டி நிக்கிறேன். உன் மூக்குல நான் எப்படி விளக்கு மாட்ட சொருவனே? ஏடி உன் 60 அடி கூந்தல்னு சொல்லிட்டு உன்னை நீட்டி வச்சிருக்கல, அந்த தொடம்ப கட்டையை தாண்டி மூக்குக்குள்ள விட்டுட்ட. என் முடிய பார்த்து உனக்கு பொறாமடி. உனக்கு வேணும்னா என்ன மாதிரி வெட்டிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி முடிய வெட்டறதுக்கு பதிலா நான் இப்படியே விரிச்சு விட்டுக்க வேண்டி. சரிம்மா அப்புறம் பாத்துக்கலாம். இருங்க முதல்ல இதை முடிச்சுக்கலாம். ஏமாடி நீ கொஞ்சம் நவுந்துதான் இல்ல. சரிம்மா போதும். ரொம்ப நேரம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா பிள்ளைக்கு ரொம்ப குளிர் அடிக்கும். சரிம்மா பிள்ளைய கூட்டிட்டு போய் துணியை மாத்தி கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. அப்புறம் தாய் வீட்டுல இருந்து பிள்ளைக்கு தட்டெல்லாம் வைக்கணும்ல, அதெல்லாம் கொண்டு வந்து இப்படியே 4 பேர் பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாய் மாமா வந்து பிள்ளைய கூட்டிட்டு போய் குடிசைக்குள்ள விடணும். இப்பதான் தாய் மாமா எங்கம்மா வராரா என்ன? தாய் மாமா இல்லைன்னா வேற யாரும் செய்யக்கூடாதா? ஏமாடி உங்களுக்கு என்ன தாய் மாமா இல்லையா? உன் கூட பிறந்தவனா இருக்கான்ல. அம்மா அவன் வந்து வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காமா. அதனால தாய் மாமாவுக்கு பதிலா நானே உள்ள பிள்ளைய விட்டுறேன். இது என்னமா புது கூத்தா இருக்கு? தாய் மாமா இல்லைன்னா அவங்க பொண்டாட்டியாவது கூட்டிட்டு வந்து உள்ள விடணும், அதுவும் இல்ல. சரி என்னமோ பண்ணுங்க, உங்க விருப்பப்படி பண்றீங்க பண்ணுங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். வாய மூடிட்டு இருடி. இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்கணும் தானே என் தலையில எழுதி இருக்கு. இவளுக வேற நல்லா இருக்க இடத்துல சாணி கொண்டு முழுகின மாதிரி வளன்னு. ஏமா நீங்க புள்ளைய கூட்டிட்டு உள்ள போங்கம்மா. எமாடி மகா வாமா துணியை மாத்திக்கிட்டு வந்துடலாம். ஏங்கடி வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டீங்களாடி நீங்க 2 பேரும்? நாங்க 2 பேரும் தப்பா எனக்கு சொல்லிவிட்டோம். ஏண்டி பத்திரகாளியோட நிலைமை தான் என்னன்னு தெரியும்ல. அந்த பிள்ளை வயசுக்கு வந்துச்சுன்னு சொன்னோடனே அவ ஆத்தாக்காரி மக வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டா. மகளையே வரவிடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டா. அதுவும் இல்லாம அவங்க அண்ணங்காரன் பத்திரகாளியோட அண்ணங்காரன் பணக்காரன். அவன் இப்படி இருக்கிற ஏழை குடும்பத்துல வந்து எப்படி வந்து முறை செய்வான்? அதெல்லாம் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்ல நடக்கிற சங்கதி எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? பொதுவா இருக்கிறவங்க கூட்டி வச்சு செய்வாங்க, இல்லாதவங்க இப்படி செய்வாங்க. அதுக்கு தான் இருக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்கன்னு தான் கேட்டேன். வேற என்ன தப்பா கேட்டுவிட்டேன்? ஏண்டி வாயுங்க ஏன் அடக்கிக்கிட்டு இருங்கடி. சும்மா ஆணவத்துல பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க எதையும். பாவம் விசேஷம் நடக்கிற வீட்டுல நம்மளே எதுவும் பண்ணி பிரச்சனையை பண்ண மாதிரி ஆகி போயிடும். சரிம்மா நாங்க வாயை முடிக்கிறோம் போதுமா? அப்படியே அடக்கி வாசி. அங்க பாரு டிவி பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, இவன் பாட்டுக்கு போனை நோண்டிக்கிட்டு இருக்கான். நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போனை பாக்குறதா தான் பாருன்னு. ஆனா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். சந்தோஷ் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு போனை பார்க்க ஆரம்பிச்சதுன்னா சுத்தி என்ன நடக்குதுன்றத கூட மறந்துடுதுங்க. சந்தோஷ் அம்மா என்னையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லம்மா போட்டோ எடுத்தல, அதான் அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நானும் உனக்கு பல வாட்டி சொல்லிட்டேன் டிவி போடுதுன்னா டிவியை பாரு போனை வச்சுட்டுன்னு. எப்ப பார்த்தாலும் டிவியும் போட்டுக்கிற போனையும் பாத்துக்கிற. பாரு எவ்வளவு லைட், எல்லா லைட்டையும் போட்டுட்டு இருக்க. கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது? சரிம்மா விடுங்கம்மா, சொல்லுங்கம்மா என்னம்மா விஷயம்? என்னப்பா இன்ன வரைக்கும் உங்க அப்பாவை காணோம்? எனக்கு என்னமா தெரியும், வருமா? இல்லையே தினமும் நேரங்களமா வந்துருவாரு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி ஆளை காணோம். போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை மீட்டிங்கா எதுவும் இருக்குமா? ஓ அப்படின்னு சொல்ற? ஆமாமா.
மீட்டிங்கா இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை உங்க ஆயா கிளவி இது உங்க அப்பனுக்கு போனை போட்டு இந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு நீ வான்னு சொல்லி சொன்னா உடனே இந்த மனுஷன் எல்லா வேலையும் விட்டுட்டு ஏன் நம்மளையே மறந்துட்டு அங்க ஓடிடுவாரு. ஏமா போன் என்னம்மா அவங்க தங்கச்சி வீடு அவர் போறாரு. ஆமா, தங்கச்சி வீடு பெரிய தொங்கச்சி வீடு, ஒண்ணுத்துக்கு உருப்படி இல்லாத குடும்பம். அத போய் தங்கச்சி தொங்கச்சின்னு இருக்க. ஏமா அவங்களும் பாவம் தானே, அவங்களுக்கு நம்ம தானே போய் துணைக்கி இருக்கணும். போது சாமி, அந்த குடும்பத்துக்கு போய் நம்ம துணைக்கி நின்று அசிங்கப்படுறது எல்லாம். ஏமா நீ ஏன்பா, நானும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்த காலத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் புள்ள பாவம் கஷ்டப்படுது புள்ள பாவம் கஷ்டப்படுதுன்னு உங்க அப்பாயி கிளவி உங்க அப்பனை கூப்பிட்டு அழுகும். போதாத குறைக்கு நான் வீட்டுல இல்லையா அதுதான் சாப்பிட்டுன்ட்டு உங்க அப்பா கிட்ட அதை இதுன்னு சொல்லி காசை கறந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கும் வந்து சரியான கோவம் வந்துருச்சு. இதுக்கு மேல இந்த குடும்பத்துல இருந்தா நம்மள ஒழுங்கா வாழ விட மாட்டாங்கன்னு சொல்லி உன்னைய கூட்டிக்கிட்டு உன் அப்பா கிட்ட சண்டையை போட்டு அதை அங்கேயே விட்டுவிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். இங்க வந்தாலும் அது என்ன சும்மாவா விடுது? எப்ப பார்த்தாலும் வந்து காசு அது இதுன்னு சொல்லி வாங்கியே சலிக்குது. அதனாலதான் அதுக்கு தொல்லையே வேணான்னு சொல்லி ஒதுக்குனாலும் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம உசுர் எடுக்குதுங்க. இப்படி எல்லாம் ஏதாவது ஒன்று வச்சாங்கன்னு வச்சுக்க உங்க அப்பா எல்லா காசையும் கொண்டு போய் கொடுத்துருவது. அதுக்கப்புறம் நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். ஏமா பாவம் இல்லம்மா, அவங்க என்னம்மா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பெத்த பிள்ளைக்கு செய்யறதுனா மட்டும் உங்க அப்பா கிட்ட அதை இதுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் அங்க கொடுக்குது தானே. அதுவே அதுகிட்ட இப்ப சொல்லணும்ல, உங்க அண்ணன் வீட்டுல விசேஷம் வைக்கிறாங்க நீயும் வாமா செய்யுமா அப்படின்னு சொல்றது இல்ல. அதுக்கு மட்டும் வாயே வராது. இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்கறதுன்னா அப்படின்னு இழிச்சுக்கிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. அதனாலதான் அந்த குடும்பத்தோட சகவாசமே வேணாம் சாமி, அதுக்கு தொல்லையே வேணான்னு ஒதுக்கிடுறேன். இப்ப கூட உங்க அப்பா வந்தா இந்த மாதிரி அந்த பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு நம்ம போய் அதை செய்யணும் இதை செய்யணும் இது சொல்லிவிடாத. சொன்னேன்னு வச்சுக்க உங்க அப்பா ஒரே ஆட்டம் கட்டிடுவது. அப்பா எங்க அம்மாவுக்கு அந்த குடும்பத்தை பேச்செடுத்தாலே இந்த கோவம் வருது. இதுவே அவங்க பொண்ணு மகாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்து சொன்னேன், அவ்வளவுதான் என் சோழியை முடிச்சிடும். இங்க பாருப்பா, அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் மட்டும் இல்ல, நீயும் அந்த வீட்டு பக்கம் கூட போக கூடாது. அந்த வீட்டு மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. அது மட்டும் இல்ல சாமி, உங்க அப்பன் கூட சொல்லுவாரு தங்கச்சி புள்ள பாவம் அதனால நீ கட்டிக்கப்பான்னு. ஆனா உங்க அப்பன் அப்படி சொல்றான்னு மட்டும் அவங்க வீட்டுல போய் நீ பொண்ணு எடுக்கணும்னு போய் நின்றாத. நின்னேன்னு வச்சுக்க நம்ம குடும்பத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அதுவும் இல்லாம உன் அத்தைக்காரியோட மாமியார் இருக்கா பாரு, அவ இதுதான் சாக்குன்னு நம்ம கிட்ட கறக்கிறதுக்கு பாப்பா. அதனால அவங்க மூச்சு காத்தே நம்ம பக்கம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ இருந்துக்கணும், சரியா? சரிம்மா. உங்க அப்பனை வேற காணோம். கடவுள் புண்ணியத்துல அந்த பக்கம் போகாம இருந்தாருன்னு அதுவே போதும். இல்லைன்னா செலவு இழுத்து விட்டுருவாளுங்க. ஏமா நம்ம அம்மாயி வீட்டுல ஏதோ விசேஷம் சொன்னாங்க. அட ஆமா சாமி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாயி ஊர்ல திருவிழாமா, அதனால எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும். அது மட்டும் இல்ல சாமி, அவங்க உள்ளவங்க எல்லாரும் நம்ம தான் வந்து பெரிய ஆளுங்க மாதிரி காட்டிக்கணுன்றதுக்கோசரம் உங்க அம்மாயி அங்க வந்து காசு வந்து நீங்க தான் கெத்தா கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கு கோயிலுக்கு. அதனால அதெல்லாம் பண்ணணும். ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. நீ ஞாபகப்படுத்திட்ட பாரு. உங்க அப்பா வந்தோனையும் ஒரு 20,000 காசை வாங்கி அங்க அவங்க எல்லாத்துக்கும் துணி எடுக்கிறதுக்கு சொல்லணும். சரிம்மா. ஆத்தாடி எங்க அம்மா அவங்க குடும்பத்துக்கு செய்யணும்னா 10,000 20,000 30,000 அடுக்கிக்கிட்டே போகுது. அதுவே எங்க அப்பாவோட குடும்பத்துக்கு செய்யணும்னா மனசே வர மாட்டேங்குதே. அப்பா எப்படிதான் இப்படி இருக்குன்னே தெரியல. ஏண்டி வாய வச்சுட்டு கம்மல் இருக்க மாட்டேன்? உன் வாயில வசம் வச்சு தாண்டி தேய்க்கணும். சின்ன பிள்ளைகிட்ட பேசுற பேச்ச பாரு. கல்யாணமா கல்யாணம் நம்மளாம் கட்டிக்கிட்டு பாடுற அவதி பத்தாதா? இல்லடி, பொதுவா அப்படி சொல்லுவாங்களேன்னு சொன்னேன். பொதுவா சொல்றவங்க சொல்லட்டும், நீ சொல்லாத. வாய் மூடிக்கிட்டு கம்மல் இரு. பரவாயில்லையம்மா, தட்டு நல்லா நிறக்க வச்சுட்டீங்க போங்க. சீருக்கு வைக்கிறதுக்கு பதிலா இப்பயே நல்லா நிறக்க வச்சுட்டீங்களே. ஆமாங்கம்மா, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம், நம்ம செய்யாம யார் செய்வா? ஆமாங்கம்மா, பெத்த பசங்களை வெளி இடத்துல விட்டு கொடுக்க முடியல. ஆனா நம்ம பெத்ததுங்க கூட பிறந்ததுங்களே விட்டு கொடுத்துட்டு இருக்குதுங்க. என்னத்த சொல்றது? சரிங்கம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பிள்ளைய குடிசைக்குள்ள கூட்டிட்டு போகணும். அம்மா நீங்க கூட்டிட்டு போங்க உள்ள. சரிங்கம்மா. இந்த நிலைமை எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது. தாய் மாமை வந்து கூட்டிட்டு போகணும். ஆனா எனக்கு கூட பிறந்தவ இருந்து ஒண்ணும் இல்லாம இருக்கு. எப்படி மகா எந்திரிமா உள்ள போலாம். நிறுத்துங்க. யாருடா?